கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கமராமல் நான் உன்னை தங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கமராமல் நான் உன்னை தங்கினேன். பலனிந்தின் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. பலனிந்தின் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னே ஜொலித்திட செய்தனே, சேவை செய்ய ஜெய கீதங்கள் பாட வைத்தேனே. ஜோதியை உன் முன்னே ஜொலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்தனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயம் சஞ்சலத்தாலே எங்கம்போது வான் அண்டை வந்துட்டேன். ஏகனானியம் சஞ்சலத்தாலே எங்கும்போது வான் அண்டை வந்துட்டேன். ஏற்று நல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். ஏற்று நல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக வான் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக வான் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் துணித்திட செய்தேனே, சேவை செய்யவும் கருவை தந்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் துணித்திட செய்தேனே, சேவை செய்யவும் கருவை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மனில் பிரித்தே. என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மண்ணில் பிரித்தேன். என் அருமகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இப்ப யாக்கோபு எதை குறித்து சொல்ற? நாவை குறித்து சொல்ற. நாவல் சாபம் வரக்கூடாது, துதியும் வரக்கூடாது. துதி ஃபாதர் ஆஃப் காட், பிதாவை நோக்கி போகிறது. சாபம் சகோதரன், அது கூடாது அப்படின்ட்டார். இப்ப இந்த 3வது அதிகாரத்தை பரிசுத்தாவியானவர் என்ன பிளான் எழுதியிருக்காரு நம்ம தியானிச்சிருக்கோம். திரும்ப அதை தியானிச்சிருக்கோம். முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 2வது வசனத்துல பார்க்கிறோம், இது தேவனுடைய சாயல் நமக்கு வர வேண்டும். தேவ சாயல். தேவ சாயல்ல அவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கு. சர்வ வல்லவர், அவர் மாறாதவர், வானத்தையும் பூமி கொண்டு பண்ணினவர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனா அது எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆனா நம்மளால் ஒரு குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளவனே, அது பரிசுத்தம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முதல்ல ஒரு குதிரையை பார்க்கிறோம். குதிரை யார்? அது நாம தான். அந்த குதிரை சொல் பேச்சு கேட்க மாட்டோம், இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த நம்ம ஆண்டவரின் சேர வாயில ஒரு கடவாளா போட்டு ஒரு சில வருஷத்தாக நடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த குதிரை, நான் ஒரு குதிரை,
ரெண்டாயிரத்துல ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் நினைப்பேன் நான் ஒரு பெரிய சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், நான் பெரிய பிஸ்து அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எப்ப கடுபாலத்தை போட்டாச்சோ என்னைய கப்பலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கப்பல் சபை. இந்த கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்கு, ஆத்தும நங்கூரம். அந்த கப்பல் அலைகள் அப்படியே ஆடும், டாங் டாங் டாங்னு ஆடாம அது போகும். இது சபை. சபைக்குள்ள இந்த குதிரையை உள்ள கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து இது போய்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு 7வது வசனம் 8வது வசனம் உங்களுக்கு எப்படி தியானிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி ஒரு காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ணினார் நோவா மூலமாக. இப்ப இருக்கிறத ஒரு நாள் அழிக்க போயிடும். அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அதற்குள்ள நம்மள சபையில உள்ள வச்சிருக்கிறாரு. இந்த கப்பல் உள்ள போய்கிட்டே இருக்குது. இப்ப இந்த துதிக்கிறதும் சபிக்கிறதும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபையாக நாம இப்ப குதிரையா ஆடா அப்படின்னா ஆடுகள், அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள்ல லேசா ஏமாத்திடுறோம். நம்ம சபைக்குள்ள வந்தாச்சு, இத்தனையோ கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க. சபையில இருக்கிற நம்மள, அதாவது விசுவாசிகளை, ஆடுகளை ஏமாத்திடுவாங்க. ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி பரிசுத்த ஆவியானவர் 2 ஓமைகளை இங்க கொட்டுறார். அத்தி மரம், ஒலிவ பழம், திராட்சை செடி, அத்தி பழம். இது ரெண்டையும் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரு ஓமையாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம யார் சொல்லுங்க, ஆடுகளை இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ரொம்ப லேசா ஏமாத்திடுவாங்க. 3வது அதிகாரம் 17வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கிறது. அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் உள்ளத்துல அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சரி, அடுத்து நம்ம இதை பார்த்துட்டு அடுத்து அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடி திராட்சை பழத்தையும் முட்பூண்டு அத்தி பழத்தையும் பறிக்கும். இதுதான் திராட்சை செடி. ரைட். இப்ப சபைக்குள்ள வந்தாச்சு. நம்ம ஆடுகள். ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவார். நான் யார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி நைசா கதை விடுவார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப பிராணி, அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு. நான் எவ்வளவோ சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன். அதுல கிடைக்காத சந்தோஷம் ரட்சிக்கப்புல கிடைச்சிச்சு. அப்ப ஒருத்தர் தூத்துக்குடியிலிருந்து வந்தார். வந்து ஒரு மேடம், இந்த டாக்டர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, நீங்க போனீங்கன்னா துட்டு கொடுப்பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுருச்சு. அவர் வந்து பிரைஸ் லார்ட் அப்படின்னா, நானும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்காரு. என்ன ஊழியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மென்டல் யாரு, பிரெயின் மென்டல் பீப்புள் எல்லாரையும் நான் கலெக்ட் பண்ணி அவங்கள ரட்சிப்புள்ள வழி நடத்தி அவங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்து பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து அவங்கள பரவத்தும். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். எனக்கு ஒரே சந்தோஷம். நல்லா இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லவே ஆளை காணும். இந்த ஊழியக்காரன் என்ன ஒரு பயங்கரமான ஊழியக்காரன் நினைச்சிட்டு நான் பல்கா ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் போயிட்டார். வருமா வராதா? சும்மா வந்து ஒரு 2 படத்தை காட்டினாரு, கதையை விட்டாரு. நானும் ஒரு ஆடு, அப்புராணி ஆடு நம்பி காசு கொடுத்துட்டேன். 1 வருஷத்துல ஆவியானவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, அந்நிய பாஷையில பேச கிருபையை கொடுத்தாரு. 2க்கும் ஒரு வித்தியாசத்தை, அதாவது இங்க பாருங்க வசனத்தை பாருங்க, மத்திய 7வது அதிகாரம் 15 கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உளுத்தவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற உனக்கு. அடுத்த வருஷம் கரெக்டா வந்தார். வந்து பிரைஸ்லாம் ஆடினாரு. எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, இவன் ஃப்ராடு, கேர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு உணர்வை கிளீனா போட்டார். தீய குளித்து உள்ள போட்டார். டாக்டர், நான் என்ன ஊழியம் செய்யறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. அவர் போனதா எனக்கு சொன்ன கதையை அவர் மறந்துட்டார். அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்காருங்க. என்ன பிரதர் அந்த ஊழியம் அப்படின்னு கேட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நான் போவேன். என்ன செய்ய போறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். கன்னியாகுமரியில அங்க இருக்க ரிட்டையர்டு டீச்சர்ஸ், மேல் ஃபீமேல் இவங்களை எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பேன். பாட்டி கிட்டார் வச்சுங்க, டன் 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 டன், தாத்தா அப்படியே ட்ரம்ஸ் போடுவாரு. இப்படி சுவிசேஷம் ஒரு கிராமமா போயிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் உங்க லிஸ்ட், இதுக்கான்ட்டு நீங்க போகக்கூடாது. அப்ப இவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தூக்கிட்டு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு கிட்டார் வாசிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க.
சூப்பரா இருக்கிறதா அப்படின்னு இது இங்க இல்ல இப்படி கன்னியாகுமரி வர கன்னியாகுமரி காஷ்மீர் வர நான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து சேர்க்கிறேன். இதுக்கு செலவு நிறைய ஆகும், இந்த காணிக்கை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சுவாசிக்க சொன்னேன். நான் பையன் கேட்டேன், பிரதர் போன வருஷம் நீங்க வந்தீங்கல்ல, அப்ப என்ன ஊழியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரதர்னு கேட்டேன். அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, அவருக்கு மூஞ்சியே மாறிடுச்சு. நம்ம சொன்னா மாட்டிக்கிடுவோன்ட்டு இல்லை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பயங்கரம். வெளியில பார்த்தா தீர்க்கதரிசி உள்ள வந்து பச்சிக்கிற ஓனாய் காசுக்காக என்னன்னாலும் செய்வாங்க. நான் சொன்னேன், போனோட நீங்க மென்டல் பீப்புளை கூட்டு போய் அசைலத்தில் வச்சு சைக்காட்ரிக் டாக்டர் வச்சு மனசெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு டோன் மாறிடுச்சு. சார் சைக்காட்ரிக் டாக்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு வாய்ஸை கூட்டிட்டார். கொஞ்சம் அப்படி ரைட்டு நம்ம வயசுறாரு அப்படின்னு நான் அடுத்து நான் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு ஆண்டோடைய சத்தத்துக்கும் சாத்தனுடைய சத்தத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே ஃபைல மூடினாரு, பேக்ல வச்சாரு, அந்த ஆட்டில் போனாரு. இன்னைக்கு வர திரும்ப வரல. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு ஓநாய் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம ஒரு ஆடை சபைக்குள்ள வச்சு இவ்வளோ வச்சாச்சு. இந்த ஆடு எங்க போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அப்ப இந்த ஆடு ஏமாத்த போகக்கூடாது. முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கணும். யாக்கோபு 3வது அதிகாரம் 12. என் சகோதரரே, முதல் ஆரம்பம் என் சகோதரரே. சகோதரனா நாங்கெல்லாம் ஒரே தகப்பன், பிதா யாரு? எங்களுடைய அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நாங்க சகோதர மாறியாச்சு. அத்தி மரம் ஒலிவ பழத்தையும் திராட்சை செடி அத்தி பழத்தையும் கொடுக்குமா? எப்படி உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டது. இப்ப நம்ம சில வசனங்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள்லாம் என்ன நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 13வது அதிகாரம் 18. 1 ராஜாக்கள் 13:18. இப்ப கள்ள தீர்க்கதரிசி ஒரு கிழவனாக, சரியான கிழவனாக ஆண்டவர் ஒரு தேவண்ட மனுஷனை ஒரு ஊழியத்தை தெரிந்து கொண்டார். என்ன வேலை கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் பெத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜா எரோபயாம் கேட்டபொழுது அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டினான். நீட்டினோட கை நீட்டினா மடக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கிடுச்சு. இந்த தீர்க்கதரிசி இளம் ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் பேர் கொடுக்கப்படல. இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம், தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினாலே குறித்த அடையாளத்தின்படியே பலிவிட வெடித்து சாப்பிடும். ராஜா தேவனுடைய மனுஷன் பிரதி, நீ வேன் தேவனாகிய கர்த்தருடைய சுமத்துவே. என் கடவுள் கிடையாது, உன் கடவுளையா? நாங்கள் விக்கிரத்தான் கூப்பிடுவோம். இஸ்ரேல் தான் நாங்க, எங்க தேவன் தான், ஆனா அது உங்க தேவன். என் கைக்காக முன்னிருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுகின்றான். ரிக்வெஸ்ட், பிரேயர் ரிக்வெஸ்ட். அப்பொழுது கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் ராஜாவுடைய கை முன்னது சேர்த்துச்சு. இப்ப ராஜாக்கு பயங்கர சந்தோஷம். இந்த ஆளை நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும், இவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடணும், ஆக்கியாச்சுன்னா நல்லா நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷன், நீ என்னோட கூட வீட்டுக்கு வா, இழைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன், கிஃப்ட். சாத்தா அப்படிதான் சொல்லுவான், கிஃப்ட் தரேன் வரையா அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்றான், தேவனுடைய மனுஷன் ராஜா நோக்கி, நீ உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருதலே இந்த ஸ்தலத்திலே அப்பம் பூசிப்பதிலே தனி. ஏனென்றால் ரீசன தெளிவா தேவனுடைய மனுஷன் ராஜாட்ட சொல்றாரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சூப்பர் ஐடியா, ராஜாவே கூப்பிடுறாரு. அந்த ராஜா வீட்டுக்கு போயாச்சுன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க, எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ஃபுட்டு வேற மாதிரி இருக்கும், அந்த பிளேட்ஸ் கப்பு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே பந்தாவா இருக்கும். அது ராஜா கையை ரிப்பேர் பார்த்தவருக்கு கொஞ்சமா கொடுப்பாரு. நீ அப்பம் புசியாம, தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இதை மாற்றவே முடியாது. தண்ணீர் குடியாமலும் போன வழியாக திரும்பாமலும் இருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஸ்டெபனா ராஜாட்ட தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு ஓல்டு கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
16 தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்த அவனை கண்டு, யூதாவில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் நீர் தானா கேட்டான். நான் தான். அப்ப ஏன் வீட்டுக்கு வா, அப்பம் புசிங்க. இவர் கிறிஸ்டல் கிளியரா நோ சான்ஸ் சொல்லிட்டார். நான் புசியாமலும் தனக்கு பாட்டாசம். அதற்கு அவன், உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி. இவன் தேவனுடைய மனுஷன் உண்மையான தீர்க்கதரிசி, ஆனா இவன் கள்ள தீர்க்கதரிசி. நானும், நீ வா. ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னோட சொன்ன, உனக்கு தேவன் காண்டவர் சொன்னது எனக்கு தூதன் சொன்னாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இவன் போய் அந்த வீட்டுல அப்பத்தை பசி குடிச்சிட்டான். குடிச்ச உடனே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 அவன் போன பின்பு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு வந்து அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதத்து வழியில் கிடந்தது. அப்ப இங்க பாருங்க, கிழவனான தீர்க்கதரிசி, இந்த கிழவன் ஓல்டு மேன். அதாவதுங்க, சாத்தான் யாரனாலும் யூஸ் பண்ணுவான். என்னுடைய மக ஒரு கள்ள தீர்க்கதரிசி பத்தி சொன்னான். இந்த கள்ள தீர்க்கதரிசி ஃப்ரம் விருதுநகர் தூத்துக்குடியில போய் அந்த தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு, அதான் என்னுடைய மகளுக்கு ரொம்ப கிட்டத்து வீட்டுல சொந்தக்காரன். அந்த வீட்டுக்குள்ள, ஆனா அவர் யங் தீர்க்கதரிசி, இந்த கிளடு, அது யங் தீர்க்கதரிசி உள்ள போயிட்டாரு. அந்த வீட்டுல ஒரு மருமக, நல்ல பொண்ணு, அப்படி ஒரு நல்ல பொண்ணு, எப்பயும் ஜிபிப்பா, ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருப்பா, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுத்து கிளீனா சொல்லுவா. மாப்பிள்ளைய மாதிரி ஒரு குடியாருன்னு நான் பார்த்ததில்லை, நல்லா அட்டூழியம் பண்ணுவான். இந்த கள்ளத்தீசி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரணும், பிரதரை பாருங்க, அபிஷேகம் அப்படியே அவர் உடம்புல வலியுது, ரட்சிப்பு என்னால பார்க்க முடியுது, இவரை ஒரு நாள் ஆண்டவர் இவரை உபயோகப்படுத்த போறாரு, நீங்க அவரை மாதிரில மாறணும் சிஸ்டர். நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா எப்படி உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு நாமத்துல ஒன்னா இருக்கிற பிசாசே போ தப்பு தக்கா தப்பு தானா பாட்டு பாடி இந்த வீட்டத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. என் மக சொல்றாரு, எப்பா அந்த ஆளு உங்க ஊருக்காரன் இப்படி எங்க ஊருக்காரங்கிட்டாரு வந்து அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கி அந்த பொண்ணு மென்டல் ஆயிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளவு உமக்காக நான் வயிறாக்கியாம இருக்கிறேன், இந்த தீர்க்கதரிசி சொல்லி இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்க. கண்ணீர், இதுதான் இந்த கள்ளத்துக்கு செய்வாங்கல்ல, அதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்க சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 15. கள்ளத்துக்கு எச்சரிக்கணும். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உள்ளத்திலே பட்சிக்கிற வணக்கம், அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவிக்கும். முச்செடி திராட்சை பழத்தையும் முட்பூண்டு அத்தி பழத்தையும் கொடுக்கும். அப்படி நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கொடுக்காது. நல்ல அக்னி கொடுக்கும். அதனாலே அவருடைய கனிகளை கொண்டு அவர்களை அறியும். கனிகளை கொண்டு அறிவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை வழி நடத்துற போதகரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் என்ன செய்யறாரு, அவர் என்னதான் அவருடைய வேலை, ஒரு ஒழுங்காத்தான் உங்களுக்கு போதிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த அத்தி மரம் திராட்சை செடி குறித்து ஒரு அருமையான ஸ்டடியை நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 8வது வசனம். நியாயாதிபதிகள் 9:8 பக்கம் 314. இது ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசுறோம். இப்ப நான் இங்க பேசுறத ஜென்சி பால் அப்படின்னு ஒரு சிஸ்டரா யார் பிரதமர் தெரியல எனக்கு, நம்ம முத்துபுருகன் இருக்காரு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இது மெசேஜ். இது வழக்கமா நான் கொடுக்க மாட்டேன். காலையில எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதனால எனக்கு செய்தி கொடுக்க முடியல. அதனால பிரதர் ஆரோக்கியராஜ்கிட்ட போன் பண்ணி, எப்ப அந்த மாதிரி 7 மணிக்கு நான் மெசேஜ் சொல்றேன், நீ ரெகுலரா எல்லாத்தையும் சொல்லி தம்பி ஆளை காணும். இப்ப நீங்க நான் பேசுறத கேட்கறீங்க, முத்துமுருகனுக்கு நான் பேசுறத கேட்கிறாரு, நம்ம பேசுறதார. ஆனா மரங்கள் பேசுது, ஒரு மரம் இன்னொரு மரத்தை பார்த்து பேசுது. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 8. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு. ஒலிவ மரம்ங்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உடனே ஒலிவ மரத்துக்கு ஒரே சந்தோஷம் இருக்கு, அப்படி காலெல்லாம் தூக்கி விட்டுட்டு, என்னை பத்தி நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எவ்வளவு சூப்பரான மரம் தெரியுமா. இந்த ஒலிவ மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்லட்டா, எல்லாம் வெள்ளமெல்லாம் அழிஞ்சு வச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு புறாவை அனுப்பி ஒலிவ இலையை எடுத்து வச்சுட்டார். ஒரு வருஷமாக
தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்து எல்லா மரமும் அழுகி போயிருக்கும் பொழுது இது மட்டும் இருக்குது. காரணம் உள்ள இருக்கிறது எண்ணெய். எண்ணெய்ங்கிறது ஒரு சுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அந்த புறா போய் தண்ணி வடிஞ்சிருச்சு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர்றதுக்கு ஒலிவ இலைய தன் வாயில் வச்சு கொண்டு வந்துச்சு. அதுதான் ஒலிவ மரத்தினுடைய மகிமை. உள்ள இருக்கிற எண்ணெய் அபிஷேகம் ஆவியானவர். நியாயாதிபதி 9வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற என்னிடத்தில் உள்ள என் கொழுமையை விட்டு நான் மரங்களை அரசாள போவேன். இதுதான் தாழ்மை. ஒருத்தங்க கூப்பிட்டானா உடனே தட தட தடன்னு பின்னாடி போகும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் ராஜாவாக்குறதுக்கு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஓடியே போயிட்டார். அந்த இடத்துல நிக்கல் ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிட்டார். ஏன்னா அவரை இவங்க ராஜாவாக்க கூடாது, அவர் சிலுவையில் அறையணும், அடுத்து நமக்காக உயிர்த்தெழுதணும். இது அவருடைய திட்டம். சரி, இப்ப ஒலிவ மரத்தை குறித்து நீங்க பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 32வது வசனம். அத்திமரம், 2 மரத்தை பார்க்கிறோம். அத்திமரம், ஒலிவ மரம். இங்க அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. அதிலே இளங்கிளை துளிரும் போது வசந்த காலம் சபியமாயிற்று. ஒரு ஓமையை அத்தி மரத்தினாலே இளங்கிளை துளிரும் போது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தி மரம் எதற்கு அடையாளம்? இஸ்ரேல் தேசத்திற்கு அடையாளம். 2 மரத்தை பார்க்க போறோம். ஒன்னு திராட்சை மரம், ஒன்னு அத்தி மரம். முதல்ல அத்தி மரத்தை நம்ம பார்க்கிறோம். அத்தி மரங்கிறது இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளம். இஸ்ரேல் தேசத்தை தேவன் சிதறடிச்சார். எப்படி சிதறடிச்சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரை கம்ப்ளீட்டா செஞ்சாரு, சிதறி அடிச்சார். சிதறி அடிச்சு அது கம்ப்ளீட்டா சிதறி போயிடுச்சு. சிதறி போனதுனால அது இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 63வது வசனம் தொடங்கி. உபாகமம் 28:63. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களுக்கு பெருக பணம் எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ அப்படி உங்களை அழிக்கவும் உங்களை அதம்பனும் ரம்மியா. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கப்பட்டு போவீர்கள். இதுங்க கிபி 70 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தீத்துராய் ஏறது கேள்வி, இது உங்களுக்கு சேர்ந்தது, எனக்கு சம்பந்தம். அவங்க இந்த பள்ளி எங்க மேலும் எங்கள் பிள்ளை மேலும் வரட்டும்ட்டாங்க. அதனால ஒரு அழிவு வந்துச்சு. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனையில் தொடங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சிதறி அடிப்பார். அங்கே நீ உன் பிதாக்கள் அறியாத மரம். இவங்க ஆண்டவரை விட்டுட்டு விற்கிறது போனாங்க. சிதறடிச்சு ஃபுல்லா எங்கெல்லாம் போனாங்கன்னா, ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆனாங்க. கொஞ்சம் பேர் அமெரிக்கால செட்டில் ஆனாங்க. இன்னொரு சிலர் ரஷ்யால செட்டில் ஆனாங்க. இந்தியால, கேரளால, கொச்சின்ல கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஒரு சின்னகா ஒரு சின்ன ஒரு தேவாலயம் அவங்க வச்சிருந்தாங்க. நான் உள்ள போய் பார்த்துருக்கேன். அங்க தோல் சுழல்கள் இருக்கும். அவங்க அங்க தேவனை வழிபட்டாங்க. உலகத்துல இருந்து எல்லா டைரக்ஷனும் சிதறடிச்சிட்டாங்க. அப்ப சியோன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஒருத்தர் ஆரம்பிச்சார். வைஸ்மேன் ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் தேசம் திரும்ப துளிர்விடும், அதற்கு ஆண்டவர் எங்கள் மூலமாக ஒரு நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு நினைச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்ட்ட பணம் கேட்பாங்க. அவங்க தாராள பணம் தள்ளி வீசுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமே இல்லை. மேப்ல 1958 முன்னாடி அந்த தேசம் மறைஞ்சு போச்சு, எல்லாம் சிதறடிச்சிச்சு. அந்த இடத்த யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா, பாலஸ்தீனியர்கள், அரபு முஸ்லீம் மக்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டகத்துல போவாங்க. விவசாயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா யூதர்கள் விவசாயம் செய்கிறவர்கள். விவசாயம் செய்கிற யூதர்கள் அந்த தேசத்தை விட்டுட்டு போயாச்சு. அந்த தேசம் முழுவதும் ஒரு வறண்ட தேசம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியணும் தெரியாது. இன்னைக்கு விவசாயம் செய்யலையோ அது கரடு பிடிச்சு, அப்புறம் அதை தீர்த்து ரொம்ப கஷ்டம்.
அதனால என்ன செய்வாங்க, லாபம் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு வருஷம் ஏதாவது ஒரு பயிரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்னாச்சு, இஸ்ரேல் தேசத்தை திரும்பவும் என்ன செய்து துளிர்த்து வர ஆரம்பிச்சிச்சு. துளிர்த்து வரும் பொழுது உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் திரும்ப வர்றாங்க. எங்க வர்றாங்க, தேசத்துக்கு வந்து அவங்களுக்கு நான் சொன்ன அந்த வைஸ் மேன் அவர் என்ன செய்யறாருன்னா, பல இடங்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து, அரேபியர்கள்ட்ட இருந்து காசு கொடுத்து இடத்த பதிஞ்சுறாங்க. அதில் அழகா வீடுகள் கட்டி வச்சுட்டாங்க. யார் யாரெல்லாம் வர்றாங்களோ வந்த உடனே அவங்கள வரவேற்று அதில் வச்சுறாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து செட்டில் ஆகி இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி அடைஞ்சு உலகத்திலேயே ஒரு வல்லரசா மாறிடுச்சு. ஒரு காலத்துல மேப்ல இஸ்ரேல் தேசமே கிடையாது. இஸ்ரேல் தேசங்கிறது ஒரு தேசமே இல்லாத காலத்துல, ஒரு மேப்ல இல்லாத காலத்துல வந்து உருவாக்கி ஆண்டவர் அப்படி பெருசாக்குனார். இன்னைக்கு ஒரு வல்லரசு. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அவர்களை தொடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24வது அதிகாரம் 32 அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சபிமாயிடுச்சு. அவர் வாசல் அருகே வந்துட்டார். வாண்டர் வாசலுக்கு வந்துட்டார். இப்ப நிறைய பேர் லேட்டா வந்தனால ஒரு சின்ன ரிவர்ஸ்ல சொல்லிட்டு நம்ம முன்னாடி போறோம். இப்ப எந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 12 வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களும் கொடுக்கும். இந்த அத்தி மரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஓர்ப்பான தண்ணீர் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சபை வந்துருச்சு. சபைக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள வந்தாச்சு. நம்மள ஆடுகளாக நம்ம பார்க்கணும். அப்படித்தானே? ஆடு லேசா ஏமாந்து போயிடும். ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காண்டி 2 ஓமையை காட்டுறாரு. ஒரு பட்சிக்கிற ஓனாயிட்டு இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ட்டு. அந்த ஓனாயிட்டு இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணுங்கிறத மத்தேயு 7வது அதிகாரம் 12 கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கிறாங்க. அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு 2 மரத்தை காட்டுறாரு. ஒன்னு அத்தி மரம், 2வது திராட்சை பழம். 2 தான் பார்க்கணும். அது எதை பார்க்கணும்னா, அத்தி மரத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 24வது அதிகாரம் 34 அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையிலே கற்றுக்கொள்ளுங்க. இயேசு வருகிறார். அதுதான் ஓமை. சரி, 2வது வருகையை குறித்து சொல்ல வேண்டிய மரம். இப்ப இந்த மரத்துடைய ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 8வது விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாகின்ற. அதுக்கு ஒலிவ மரம் நோ சான்ஸ் அப்படின்ட்டு. அப்புறமாங்க அது அத்தி மரத்தை 10வது, நீ வந்து எங்களுக்கு ராஜா. அத்தி மரத்துக்கு என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டுட்டு மறைச்சு அரசன். இந்த மதுரம் நற்கனிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வரிகள்ல என்ன செய்ய போறாங்க. சரி, திராட்சை செடிய 9வது அதிகாரம் 13 அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷனையும் மகிழ பண்ணும்படி என் ரசத்தை விட்டு மறந்து. என் ரசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 29 இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதை என் பிதாவுடைய ராஜ்யம் நான் பிடிக்க மாட்டேங்கிறார். அவர் தன்னுடைய மரணத்தை சொல்லும் பொழுது, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. 28வது வசனம் பாருங்க. திராட்சை ரசம் எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைன்னு என்னுடைய ரத்தமா இருக்குது. நான் மனுஷர்களை மகிழ பண்ணும். இதை விட்டுட்டு நான் வேற எதுக்கும் போக மாட்டேன். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ரத்தத்தை திராட்சை ரசத்துக்கு ஈக்குவலா சொல்றார். அதனுடைய மகிமை, அந்த மகிமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காண்டி தான் சபையில கொண்டாடுறார். இப்ப 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 9, 15, 14 அப்பொழுது மரங்கள் எல்லாம் எல்லாரும் நோ சொல்லியாச்சு. முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜா இருக்கு. அது முச்செடியானது மரங்களை பார்த்து, நீ எங்களை உங்களுக்குள்ளே ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்கள், நீ என் நிலையிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கனை புறப்பட்டு பற்றியது.
முட்செடி எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு. அதுவரை பூமியில முள் குறுக்க கிடையாது. சாபம் வந்தாலும் என்ன வந்துச்சுன்னா 18 உனக்கு ஆண்டவர் சபிக்கும் போது சாத்தான சபிச்சார், சத்ரு சர்ப்பத்தை சபிச்சார். அப்படி ஒவ்வொரு சாபமா வந்து கடைசி பூமியை சபிக்கிறார். இந்த பூமியை சபிச்சுட்டாரு. இனி இந்த பூமியை அழிக்க போகிறார். அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அந்த புதிய வானம் புதிய பூமியில என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா முள் இருக்காது. வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13. அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி என்று காத்து. புதிய வானம் புதிய பூமியில இந்த முள் குறுக்கு இருக்காது, சாபமே இருக்காது. காரணம் என்னன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் எடுத்துக்கலாமா? 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மளை நீக்கிட்டார். அவர் சாபமாகவே மாறிட்டார். இப்ப நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபம் கிடையாது. சரி, அடுத்த செக்ஷனை நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். பாருங்க, யாக்கோபு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திவான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உவர்ப்பான நீர், உவர்ப்பான நீர். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் எடுத்துக்கிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். எலியா பரவம் போயிட்டார். இப்ப அப்படியே சால்வை மேல வந்துருச்சு. இவர் இதுவரை ஒரு அற்புதம் செஞ்சாரு, அது காப்பி. இப்ப ஏற்கனவே அந்த எலியா அந்த தண்ணிய 8வது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அந்த உலர்ந்ததான் அங்க போயிட்டான். இதை 14 எலியாவின் மேல் இருந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவன் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். ட்ரை ஆச்சு, வந்தாச்சு. இது காப்பி அற்புதம், இன்னும் ஒரிஜினல் அற்புதம் செய்யல. அப்ப முதல் முறையாக அந்த ஊருக்குள்ள வர்றார். எல்லாரும் அவரை பாக்குறாங்க. இவர் எலியாவினுடைய சீசன் எல்லாருக்கும் தெரியும், எலிசா. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இதுவரை யாருமே கேட்டதா ஒரு ரிக்வெஸ்ட். 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிற இந்த நிலத்தின் பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலம் பாலாயிடுச்சு. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி அங்கே உப்பை கொண்டு வாருங்கள் என்றான். அவன் கொண்டு வந்தார்கள். அவன் அந்த நீரூற்றண்டே போய் உப்பை அதில் போட்டான். உப்பை போட்டா இன்னும் மோசமாகுமா நல்லா இருக்குமா? மோசமாகும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்புங்கிற ஒண்ண சொல்றாரு. அது இருந்தா தான் சரியாகணும். ஏன்னா இந்த பூமி யாருடைய பூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானுடைய பூமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், இவரிடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த இடம், நிலம், அந்த மோசமான இடத்துல 21 2 ராஜாக்கள் 2:21 அவன் நீரூற்றுக்கு போய் உப்பை அதிலே போட்டான். இந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இனி இதிலே சாவு வராது, நிலவும் பாலாகாது. சாவு வராது. எப்படி சாவு வராது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உப்பை கொண்டு போட சொல்கிறார். வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். உப்பு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நம்மள இந்த பூமியில வச்சானா சாவு வராது. என்ன சாவு வராது? ஒரு மரணம் இருக்கும், ஆனா நித்தியத்துல 2வது மரணம் கிடையாது.
நம்ம 2 தடவை பிறந்தானா நமக்கு ஒரு மரணம் தான். நல்லா கேட்டுங்க, 2 தடவை நீங்க பிறக்கணும். நான் 1958 இந்த உலகத்துல ஒரு சின்ன குழந்தையா வந்தேன். ஆனா 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2 பிறப்பு, ஒரு மரணம் இந்த பூமியில, 2வது மரணம் கிடையாது. காரணம்னா நம்மள ஆண்டவர் நினைக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறது. உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரம்? வெளியில தூக்கி போடுறதுக்காக தான். இந்த உப்பை குறித்து நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்கிறோம். உப்புங்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் 1, அசுத்தமான கடலில் இருந்து வர்றதுதான் உப்பு. அதுல அழுக்கு, குப்பை, தூசி, செத்து போன எத்தனையோ கரைகள் அதில் மறக்கும். ஆனா அந்த தண்ணீர் என்ன செய்றாங்க? வெளியில கொண்டு வர்றாங்க. ஒரு பாத்தி கட்டிடுறாங்க. இந்த பாத்தி கொட்டி அதுல ஆண் தண்ணி, பெண் தண்ணின்னு 2 தண்ணி அதில் இணைச்சிருவாங்க. இணைச்சி சன்லைட், சூரியன் அதில் பட 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 அது எவாபரேட் ஆகி அந்த உப்பு ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடும். அதை என்ன செய்வாங்க? அப்படியே சுரண்டி எடுப்பாங்க. இது உப்புக்கு என்ன விலை அப்படின்னீங்கன்னா ரொம்ப கம்மி. கோல்டு விலை கூடிக்கிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும், கூடிட்டு இருக்கும். ஆனால் உப்புக்கு விலை ஒரு, நீங்கள் இவ்வளவு கேட்டீங்கன்னா 5 ரூபாய்க்கு இவ்வளவு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. சுகருக்கு சப்ஸ்டியூட் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று இருக்கு. டயபெட்டிக் பீப்புளுக்கு அது பயங்கர இது, சுகர் ஃப்ரீ. 2 டேப்லெட் அதில் போட்டாச்சுன்னா, இல்லை இவ்வளோ கொண்டு கொடியை போட்டிங்கன்னா, சுகர் போட்டால் கூட இவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சீனிக்கு பதில் சப்ஸ்டியூட் தேன் போடலாம், எத்தனையோ காரியங்கள் நம்ம போடலாம். ஆனால் எத்தனையோ காரியங்கள் நம்ம போடலாம். சாத்தான் ஆக்கியமா இருக்க மாட்டான். அவனுக்கு ஆண்டவர் குறித்ததுனால கோவம் வரும். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள உப்பா வச்சிருக்கிறார். காரணம், நமக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. சரி, உப்புனுடைய நிறம் ஒயிட், பரிசுத்தம், ஒயிட், அப்படி ஒரு ஒயிட். நீங்க நாட்டு சர்க்கரை எடுத்து பாருங்க, அது ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். தேன் பிளாக்கா இருக்கும். ஒயிட்டா பார்க்கறது சீனியை நீங்க பார்க்கலாம், அது இந்த ஒரு இதுல இருக்கிற ஒயிட் அதில் கிடைக்காது. சரி, 2வது மறைந்து இருக்கிற ஒரு குணம் இருக்கு உப்புக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றேன். மட்டன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். முள்ளங்கி சாம்பார் சூப்பர், வெண்டைக்காய் சாம்பார் ஃபேண்டாஸ்டிக். ஆனா உப்புக்கு கிரெடிட்டே கிடைக்காது. உப்பு போடலைன்னா நீங்க பண்ணதெல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க. ஆனா மறைந்திருக்கிற தன்மையாகிய அந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருசி கொடுக்கும். நீங்க ஒருத்தருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்க மூலமா அவருக்கு ருசி கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். அதான் உப்பு. 2வது, உப்பு குடிச்சா, உப்பு சாப்பிட்டா தாகம் வரணும். உப்பு சாப்பிட்டீங்கன்னா தாகம், தண்ணி குடிக்கணும். யாராவது உங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு தாகம் வரும். இயேசு, எங்களுக்கு இந்த இயேசு வேணும், நீங்க சொல்ற இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கணும். காரணம், உப்பை சாப்பிட்டோன்னா தாகம் இருக்கணும். இது ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொடுத்துக்கிற ஒரு பெரிய திட்டம், காட்ஸ் பிளான். கொஞ்சம் தான் இருக்கிற வேல்யூ இருக்கிற கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு 6500 ரூபாய் நினைக்கிறது. ரேட்டு போய் மேல போயிடுச்சு கிராமுக்கு. ஆனால் இப்போ இவ்வளவு இருக்கும், 5 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. மறைந்திருக்கிற தன்மை இருக்கு. நாம் எவ்வளவு உப்பை போல மாறணுங்கிறத வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தி முடிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21 வசனம். அவன் நீரூட்டிலே போய் உப்பை அதிலே போட்டு, உப்பு போட்டனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 12 வசனம். அந்தபடியே உப்பான நீரூற்று தித்தியமான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. எப்ப கொடுக்கும்? நீங்கள் நானும் ஒரு உப்பாக இருந்து இந்த பூமியில இருந்தீங்கன்னா ஆண்டவர் மகிமைப்படுவோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. காலையில் சொல்ல வேண்டிய செய்தியை இப்ப சொல்ல நீர் பாராட்ட நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம்.